Hey friends, welcome back to the channel Beautifying. So ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேங்க. ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ரொம்பவே டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஸ்கின் வந்து டேக் கேர் பண்றதுக்கு. ரீசன் என்னன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அதை நீங்க பார்க்கலன்னா நீங்க அந்த வீடியோல போய் பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோல மறுபடியும் சொல்லி உங்களை வந்து அறுக்க விருப்பப்படல. ஸோ எஸ் வித் தட் நோட் நான் வந்து என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் சோப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ணது ஜோவிஸோட ஹெர்பல் டீடன் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் தான் இப்போ ஆஃப் லேட்டாக நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என்ன நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது. ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனாக பண்ணி காமிக்கிறதுக்கும் டேனை ரிமூவ் பண்ணி காமிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நான் இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. அதை வந்து டிஸ்க்ளைமரில் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தனால அதே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டியூபை முடிக்கணும் இல்லையா, அதனால யூஸ் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஸ்கின்னுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷோ ஃபேஸ் சோப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நான் இங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்மோட நியாசனமைட் டோனர். இது ரைஸ் வாட்டர். இது வந்து நம்ம ஸ்போஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே. சோம்பேறித்தனம் ஒரு காட்டன் பேடில் போட்டு அதுக்கப்புறம் முகத்தில் தேய்க்கிறது ரொம்ப சோம்பேறியாக இருக்கனால இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கனால நம்ம நல்லா பச்சைன்னு மூஞ்சில் அடிச்சுக்கலாம். அண்ட் இதோட பம்ப் வேற லெவலுங்க. ஒரு ஸ்ப்ரே அடித்தாலே போதும், ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ் கவர் ஆகிடும். இன்னொரு ஸ்ப்ரே அடித்தா இந்த ஃபேஸ் கவர் ஆகிடும். மிச்சம் மீதி வேணால் அப்படியே கழுத்தில் எப்படி அடிச்சுக்கலாம். நல்லா இருக்குது ஸ்ப்ரே. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வித் ஓட் எக்ஸ்ட்ராக்டர் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த டோனர் வந்து நல்ல ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது சீரம் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஆல்ஃபா ஆபிட்டின். இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த ஃபேஸ் சீரம் வந்து நம்மளோட பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம்லாம் பிக்மெண்டேஷன் இருக்குது அண்ட் டேனும் இருக்கனால நான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ எப்போவுமே சீரம் வந்து கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பம்ப் எடுத்துகிட்டு ஃபேஸில் நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஈவனாக உங்கள் ஸ்கின்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்பு ஃபேஸ்க்கு பண்ணுறீங்களோ அந்தந்த ஸ்டெப்பு கழுத்துக்கும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு கழுத்தில் இந்த சுருக்கங்கள்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது போட்டோடனே டக்குன்னு ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கி ஃபீல் வந்து கொடுக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் வந்து பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது இந்த செட்டாஃபிலோட ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைட்டன் டே ப்ரொடெக்ஷன் SPF 15. ஸோ வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒர்க் வெளியே இல்லாத போது நான் இந்த மாதிரி க்ரீம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்தது லிப் பாம். டாட் அண்ட் கீயோட லிப் பாம். என்னன்னு தெரியாத
குளிச்சுட்டு வந்த பிறகு ஏதாச்சும் ஒரு லிப் பாம் வாயில் வந்து போட்டுடணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதுவும் ஸ்கின் கேர் பண்ண ஸ்கின் ஹைட்ரேட் ஆகும். இந்த லிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ அது ஃபீல் ஆச்சுனால தான் டக்குன்னு இதை வந்து போட்டுட்டேன். ஸோ டாட் அண்ட் கீயோட இந்த ஒரு லிப் ப்ளம்பிங் மாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ இதுலேயே இன்னொன்று வந்திருந்தது, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எப்போ கேவலம், நல்லாவே இல்லை. ஸோ அடுத்தது வந்து ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் டாட் அண்ட் கீலேருந்து. ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய கண்ணுக்கு கீழே அந்த சுருக்கங்கள்லாம் போகிற ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான். ஸோ கொஞ்சமாக அந்த ஐ க்ரீம் எடுத்துகிட்டு நம்மளோட கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி நாமளே மசாஜ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த மாதிரி பஃபி ஐஸ் ஆகட்டும், இல்லை கண்ணுக்கு கீழே சுருக்கங்கள் ஆகட்டும், அதெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே வந்து ஐஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க. ஸோ மசாஜ் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஐ ஸ்பேஸ் இருக்குல்ல, நாளடைவில், அதாவது நம்ம வந்து ஏஜிங் ஆகும் போது நம்மளுக்கு வந்து அந்த இங்கே இருக்க ஐப்ரோஸ் எல்லாம் ட்ரூப்பி ஆகி பயங்கரமாக ஓவர்லேப் ஆகி நம்மளுக்கு வந்து கண்ணே தெரியாத அளவுக்கு குட்டி கண்ணாயிடும். ஸோ நம்மளோட கண்ணை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்படி வந்து சர்க்குலர் மோஷனில் நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து எப்படியெல்லாம் வந்து இப்போ வந்து ரெகுலராக வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அது என்னென்ன பண்ணுறேன்னு நான் வந்து இனி க்ரூமிங் டிப்ஸ்ன்னு வந்து இனி வர வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து கண்ணை சுற்றி டெய்லி வந்து ரெகுலராக பேஸஸில் மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது சன்ஸ்க்ரீனுங்க. ஸோ மறக்காமல் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்போடையே நீங்கள் வந்து வேணால் நிறுத்திக்கலாம். பட் நான் வந்து இதையும் ஏன் எக்ஸ்ட்ராவாக போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைட்ஸில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஷூட்ஸ் ஆகட்டும், TanmayiThreadsக்கு வந்து சாரி ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் ஆகட்டும், அதுக்கு வேண்டி நிறைய கேமரா லைட்டிங்லாம் இருக்கனால நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் UVA ரேஸ்க்கெல்லாம். ஸோ அதனால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் வந்து பயன்படுத்தணும். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு ஆக்வாலாஜிக் க்ளோ டியூஇ சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா ப்ளஸ் விட்டமின் சி இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். என்ன க்ளோ தெரியுங்களா? டெஃபினட்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு லெவல் க்ளோ. என் ஸ்கின் நான் இப்படி கண்ணாடியில் இப்படி திரும்பி பார்க்குறேன், ஏதோ ஹைலைட்டர் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நானே என்ன சொல்லிக்கூடாது, இருந்தாலும் நல்லா இருந்தனால நான் சொல்லிட்டேன். மார்னிங் டைம் ஸ்கின் கேர் வந்து காமிச்சாச்சு. இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயந்தான், CTM. இந்த 3 விஷயங்களும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃப்ளாலெஸ்ஸாக, பியூட்டிஃபுல்லாக, டல்னஸ்லாம் போக்கி எப்போவுமே க்ளோயிங்காகவும் ஹைலைட்டட் ஃபேஸாகவும் இருக்கும். அப்படியே ஃப்ளாலெஸ் ஃபேஸை வந்து யார் தான் விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் ரெகுலராக பண்ணணும். அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண வந்தேன். அண்ட் எஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லை வந்து ஐகார்ட்லேயோ அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியல. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து மறுபடியும் குதிச்சிட்டேன் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர்க்குள்ளார. அண்ட் அதனால தான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து வைண்ட் ஆஃப் பண்ணுறேன். பாய்.